ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு கிளை சார்பாக நடத்தப்பட்டு வரும் சஃபியா பெண்கள் இஸ்லாமிய கல்வியகம் சார்பாக இந்திய விடுதலை யுத்தமும் சிந்திய இஸ்லாமிய பெண்களின் இரத்தமும் என்ற தலைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மாபெரும் கண்காட்சி அரங்கத்தில் நான் தேர்வு செய்திருக்கும் சுதந்திர போராட்ட வீராங்கனையின் பெயர் அஸ்கரி பேகம். பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் கீழ் ஆண் பெண் மேலோர் கீழோர் என்று எவ்வித பாகுபாடும் இல்லாமல் அனைத்து இந்தியர்களும் அடிமை செய்யப்பட்டார்கள். ஆங்கிலேயர்களால் அடிமை செய்யப்பட்டு வாழ்ந்து வந்த இந்திய நாட்டை வியர்வை சிந்தி உயிரை தியாகம் செய்த பல தியாகிகள் நம்மளுடைய இந்தியாவில் உள்ளார்கள். அத்தகைய சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய ஆண்கள் மட்டுமின்றி பெண்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் பலர் வீரமரணமும் அடைந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒருவர் தான் அஸ்கரி பேகம் அவர்கள். அஸ்கரி பேகம் அவர்கள் 1811ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி உத்தரப்பிரதேசில் பிறந்தார். இந்திய கிளர்ச்சியின் முக்கிய பங்காக இருந்தவர் தான் அஸ்கரி பேகம் அவர்கள். இன்றைய மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் பிரிட்டிஷுகளுடன் போரிடுவதில் முக்கிய பங்காக இருந்தார். அஸ்கரி பேகம் அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவரும் சுதந்திரத்திற்காக போராடிய வீரர்களாக தான் இருந்தார்கள். அவர்களின் குடும்பத்தில் உள்ள ஆண்கள் போராட்ட யுக்திக்காக இரகசியமாக ஒரு இடத்தில் இருந்தார்கள். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக பிரிட்டிஷுகள் அஸ்கரி பேகம் அவர்களை கைது செய்து கொண்டு வருமாறு கூறினார்கள். பிரிட்டிஷுகள் அஸ்கரி பேகம் அவர்களை தன்னந்தனியாக கைது செய்து கொண்டு வந்து மிரட்டினார்கள். உன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஆண்கள் அனைவரும் எங்கே இருக்கிறார்கள் என்பதை சொல் என கூறினார்கள். ஆனால் அஸ்கரி பேகம் அவர்கள் கூறினார்கள், நான் இந்த நாட்டிற்காக என் உயிரையே விடுவேனே தவிர நான் அதை சொல்ல மாட்டேன் என சொன்னார்கள். அதற்கு இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அஸ்கரி பேகம் அவர்கள் இளம் பெண்ணாக இருக்கவில்லை. அவர்கள் வயதான ஒரு மூதாட்டியாக தான் இருந்தார்கள். அந்த வயதிலும் கூட ஒரு துணிச்சலான பெண்ணாக இருந்தவர் தான் அஸ்கரி பேகம் அவர்கள். இப்படி சொன்னதும் பிரிட்டிஷ் கமாண்டர் ஒருவர் அவரை ஒரு மரத்தில் கட்டியிடுமாறு கூறினார்கள். பின்னர் அஸ்கரி பேகம் அவர்களே ஒரு மரத்தில் கட்டியிட்டபடி அஸ்கரி பேகம் அவரிடம் கேட்டார்கள், உங்கள் குடும்பத்தில் உள்ள ஆண்கள் அனைவரும் எங்கே இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் இப்பொழுது கூறவில்லை என்றால் உங்களை இந்த மரத்துடன் எரித்து விடுவோம் என மிரட்டினார்கள். ஆனால் அப்பொழுதும் கூட அஸ்கரி பேகம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நான் இந்த உலகத்தின் நெருப்புக்கெல்லாம் பயப்படக்கூடவில்லை அல்ல என சொன்னார்கள். இப்படிப்பட்ட ஒரு பதில் சொல்வதால் என்ன நடக்கும் என்பதை தெரிந்தும் கூட தான் அஸ்கரி பேகம் அவர்கள் அதை கூறினார்கள். பின்னர் பிரிட்டிஷுகள் கோபமடைந்து அஸ்கரி பேகம் அவரை அந்த மரத்துடனே எரித்து விட்டார்கள். இந்த தேசத்திற்காக அஸ்கரி பேகம் அவர்கள் தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவராக தான் இருக்கிறார்கள். பெண் என்பவள் பூவுக்கு இணையானவள் என மூதாதையர்கள் கூறியுள்ளார்கள். ஆனால் அந்த பூ புயலாக மாறினார் நாடும் வீடும் தாங்காது. பெண் என்பவள் பூவாக இருக்கும் அந்த பெண் சமையலுக்கு மட்டும் கத்தி எடுப்பவர்கள் அல்ல, மாறாக அநீதி நடக்கும் இடத்திலும் கத்தி எடுப்பாள் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக தான் அஸ்கரி பேகம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். பிரிட்டிஷுகள் அஸ்கரி பேகம் அவர்களை கைது செய்வதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்றால், அவர் ஒரு வயதானவர். அதனால் அவரை மிரட்டினார். அவருடைய குடும்பத்தில் உள்ள ஆண்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை சொல்லிவிடுவார் என்ற எண்ணத்தில் தான் அஸ்கரி பேகம் அவர்களே கைது செய்தார்கள். ஆனால் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காத அஸ்கரி பேகம் அவர்கள் துணிச்சலாக நின்று இந்த தேசத்திற்காக தன்னுடைய உயிரை வீரமரணம் அடைந்தவர் தான் அஸ்கரி பேகம் அவர்கள். உலகம் போற்ற மறந்த அஸ்கரி பேகம் அவர்களை போன்ற பல வீர பெண்களின் வரலாறுகளை நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு எடுத்துக்காட்ட வேண்டியது நம்மீது கடமையாக இருக்கிறது. புதைக்கப்பட்ட வரலாறுக்கு புத்துயிர் கொடுப்போம், வரலாற்றை கற்போம், பிறருக்கும் கற்பிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.